நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. அதே மாதிரி செகண்ட் கேர் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம், டிஎன்டிஇடி கல்லூரி பேராசிரியர் தேர்வு. ஸோ அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்குமே மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு. ஸோ இந்த தமிழ் கட்டாய தேர்வுல கேட்கக்கூடிய வினாக்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 30 வினாக்கள். இந்த 30 வினாக்களையுமே சரியாக எழுதக்கூடிய அளவிற்கு, ஏன்னா தமிழ் மேஜர்ல இருக்கக்கூடியவர்களை சோதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பகுதியினுடைய வினாக்கள் இருக்கு. அப்ப முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 4000 வினாக்களும் விடைகளும் உள்ளடக்கிய புக்லெட் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். வெற்றியாளர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த 4000 வினா விடைகளானது தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4000 வினா விடையினுடைய கண்டென்ட் என்ன, இந்த வினா விடைகள் எப்படி இருக்கும், அதுதான் இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஸோ அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்குமே நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு, குறிப்பாக டெட் எக்ஸாமிற்கு நீங்க படிக்கிறீங்க, டிஎன்டிஇடிக்கு பேப்பர் 1ஆக இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேப்பர் 2ஆ இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது கம்பல்சரி உங்களுக்கு மேஜர்லயே வந்துடும். அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1க்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு தமிழ்ல 30 கேள்வி கேட்கறாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி போக தமிழ்ல கேட்கக்கூடிய 30 கேள்விக்குமே இலக்கண பகுதிக்கு இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிஜிடிஆர்பி தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு இது உங்களுக்கான கண்டென்ட்டா இருக்கக்கூடியது. ஸோ மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு இது எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கக்கூடியது. ஸோ அந்த அளவிற்கு தான் ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த 4000 வினா விடைகள் சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 600 பக்கங்களை உடையது. 600 பக்கங்கள் இதுல இருக்குது. 4000த்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் 4000த்துக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ இதனுடைய கண்டென்ட் சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு தமிழ்ல 9 இயல் இருக்கு. ஸோ இந்த 9 இயல் வாரியாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா உரைநடை பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செய்யுள் இருக்கும், செய்யுள் துணை பாடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொழி திறன் பயிற்சி. சோ இத 4யுமே நம்ம கவர் பண்ணி அதோட இலக்கணம், சரிங்களா. ஸோ இந்த 5யுமே கவர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் 3 டெஸ்ட். இந்த 3மே டிஆர்பியோட பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பொறுத்துக, கூற்று, காரணம். ஸோ அந்த அளவிற்கு நீங்க இதை எதிர்கொள்ளும் போதே உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 மாதிரி தேர்வுகள். இதுல பாத்தீங்கன்னா 350 வினாக்கள். இந்த 3 மாதிரி தேர்வுத்தையும் சேர்த்து 350 கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது பிறகு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இலக்கணத்தினுடைய கண்டென்ட் டோட்டலா 400 கொஸ்டின். ஸோ அடுத்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸா ஃபர்ஸ்ட் 6th, அடுத்து 7th, 8th, 9th, 10th சொல்லி ஸ்டாண்டர்ட் வைஸா பாத்தீங்கன்னா 705 வினாக்களும், அடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய மொழி திறன் பயிற்சிக்கு 596 வினாக்கள், சரிங்களா. சோ இதை ஃபுல்லா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இலக்கண குறிப்பு, பொருள் கூறுக. ஸோ இந்த ஃபுல்லா அதே மாதிரி டிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெட்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல இலக்கணம் சம்பந்தப்பட்டது மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதனுடைய சாம்பிள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மொபைல் ஆர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பக்கத்தினுடைய பிடிஎஃப்பும் அப்படியே நம்ம மொபைல் ஆர்ம்ஸ்ல கொடுத்திருக்கிறோம். அந்த மொபைல் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பல வீடியோக்கள் கொடுத்திருக்கோம். இருந்தாலும் நீங்க பிளே ஸ்டோர் இல்ல போனாலும் சரி, அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும், சரிங்களா,
நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மொபைல் ஆர்ம்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க பிளே ஸ்டோர்ல போகும்போது சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய லோகோவோட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ் ஓபன் ஆயிரும். அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மொபைல் ஆப்ஸோட பாட்டம்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ங்கிற பேஜஸ் இருக்கும், ஹோம்ங்கிறது இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஜ் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஸ்டோர். இந்த ஸ்டோருங்கிற பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் பிளான், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதனுடைய முழுமையான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி அதனுடைய ஆன்லைன் பேமெண்ட், சரிங்களா, ஆன்லைனோட பேமெண்ட் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறக்கூடிய அளவிற்கு சரி எல்லாமே கிரியேட் பண்ணிருப்போம். நீங்க அதை செக் பண்ணிட்டு தேவைங்கிற பட்சத்துல இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதனுடைய பிடிஎஃப் முதல் லிங்கா நம்ம கொடுத்துருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ 2024 நடைபெறக்கூடிய தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருடைய கைகள் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக சுபி குழுவின் பெருமை மிகு படைப்பாக இதை நம்ம நினைச்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.